வணக்கம். நான் சிவா பேசுகிறேன். இது எங்கள் அகோபிலம் யாத்திரை 2வது நாள் ப்ரோக்ராம் ஆகும். காலையில் நாங்கள் வந்து 3 நரசிம்மர் கோவில் போயிட்டு நாங்கள் இப்போ வந்து ஜுவாலா நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டுருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடினமான பாதைங்க. அகோபில் நரசிம்மர் சன்னதியிலேருந்து இந்த சன்னதி வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. மலையற்ற பாதைகள் தான். போகிற வழி ஃபுல்லாகவே சொன்னாப்புல ஓடைகள், பாறைகள் அந்த இதை கலந்து தான் நீங்கள் போயாகணும். வேறு வழி கிடையாது. மழை காலத்தில் போகிறது ரொம்ப சிரமம் தாங்க. எங்கள் கைடு வந்து எங்கள் வழி நடத்தி கூட்டு போயிட்டு இருக்கிறாரு. இந்த போகிற பாதையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பவனாசினி ஆற்றோட நீரோட்ட பாதைங்க. இந்த பவனாசினி ஆறுங்கிறது இந்த மலையில உற்பத்தியாகி கீழே வந்துட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன ஓடை மாதிரி வந்துட்டு இருக்கு. ஆனால் மழை காலத்தில் தண்ணி நிறைய வருமா. ஸோ பார்த்து தான் மழை காலத்தில் போயாகணும். இங்கே கிருஷ்ணன் வந்து அந்த பவனாசினி ஆற்றோட பாதையிலேயே கூட்டு போயிட்டு இருக்காரு பாருங்க. ஃபுல்லாக கல் பாறை அந்த பாறை ஏறி இறங்கி தான் போகணும். ரொம்ப கடினமான பாதைங்க. 3 கிலோமீட்டர்னு சொல்கிறோம். பட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆயிடுவீங்க நடக்கிறப்போ. ஏன்னா வந்து நார்மலாக நம்ம நார்மல் பாதையில் நடக்கிறது வேறு, நம்ம கல் மலையில் நடக்கிறது வேறு. எங்களுக்கு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. போகிற வழியெல்லாம் பெரிய பெரிய பாறைகள் தான். அதெல்லாம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அந்த பார்த்தீங்கல்ல ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏரியாலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பார்க்க வேண்டிய பிளேஸு. அதையும் தாண்டி நாங்கள் அந்த மலை மேலே ஏறிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பல்லக்கில் 4 பேர் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்கள். 4000 சார்ஜ் பண்ணுறாங்க 5 நரசிம்மரை பார்க்குறதுக்கு. ஆனால் எவ்வளோ கடினமான பாதைன்னு பார்த்துக்கோ. இந்த கடினமான பாதையில் ஒருத்தரை தூக்கிட்டு போகணும். அது 4 பேர் தூக்கிட்டு போகிறாங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். 4000 சார்ஜ் பண்ணுறாங்க. பணம் பெரிய விஷயம் இல்லை. பட் அவங்க மனித உழைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான உழைப்புங்க. அவங்க கஷ்டப்பட்டு தான் மேலே தூக்கி போயிட்டு இருக்காங்க. ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்கு. கீழே விழுந்தால் மரணம்னு சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரி ஒரு பிரச்சனை தான். நாங்கள் அந்த கல் பாறைகள் எல்லாம் தாண்டி மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். இன்னும் போகிறதுக்கு எப்படியும் 1 hour ஆகும்னு சொல்லிட்டு இருக்காரு கிருஷ்ணன். ஏன்னா இப்போ நம்ம மெதுவாக தான் நடந்து போனோம். நாங்கள் எல்லாமே 50+னால ரொம்ப ஸ்பீடாலாம் நடக்கலை. ஸோ மெதுவாக நடந்து போயிட்டு இருந்தோம். உக்ரஸ்தம்பத்துக்கு போகணுமான்னு கேட்டார். நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னு கேட்டால் உக்ரஸ்தம்பம் வந்து கயிறு கேட்டே வச்சுருப்பாங்க. அந்த கயிற்றை பிடிச்சிட்டு ஏறணும். ஏன்னா இங்கே குரூப்பில் வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லேடிஸு. ஸோ அவங்க ரிஸ்கில் நான் விற்க விரும்பலை. அதனால் நான் வந்து உக்ரஸ்தம்பம் போக வேண்டாம், ஜுவாலா நரசிம்மர் தரிசித்தா போதும்னு சொல்லிக்கிட்டேன். ஜுவாலா நரசிம்மர் சன்னதியிலேருந்து உக்ரஸ்தம்பம் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் கயிற்று பாதை நடந்து போகணுங்க. அது ரிஸ்க் எடுக்க விரும்பலை. நீங்கள் மேலே பார்க்காம ஸ்டெப்ஸ் மட்டும் பார்த்து நடந்து போயிட்டே இருக்கு. ஆமாம், கோயிலில் தானே திரும்பி மேலே ஏறி காமிப்பாரு. ஸோ மேலேருந்து வர்றவங்க வந்து எங்களுக்கு சஜஷன் சொன்னாங்க, நீ மேலே பார்க்காதீங்க, கீழே பார்த்து ஸ்டெப்பு வச்சு நடந்து போங்க, ஈஸியாக போயிடலாம். நீ மேலே பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறது உண்மை தாங்க. நான் மேலே பார்த்தோன்னா பெருமிப்பாயிரும், பயந்துருவோம். ஓ இவ்வளோ பொழுது நடக்கணுமா அப்படின்னு நினச்சிருவோம். ஆனால் கீழே பார்த்துட்டு மெதுவாக நடக்கிறப்ப வந்து அவ்வளோ பெரிய விஷயமா தெரியாது. கஷ்டமான கடினமான பவனாசினி ஆறு ஓடுற பாதையிலே தான் நாங்கள் மேலே ஏறிட்டு இருக்கிறோம். ஸோ போகிற பாதை எல்லாமே சின்ன சின்ன பாறைகள், பெரிய பாறைகள் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து மெதுவாக தான் நடந்து போகணும். வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க வந்து பல்லக்கு வைக்கிறது நல்லது. இந்த பார்த்தீங்கல்ல இப்படி தான் போகணும். இந்த ஆற்றுல தண்ணி இல்லைன்னா எப்படி இருக்கும், அதே தான் இங்கேயும் நடக்கும். ஏன்னா பவனாசினி ஆற்றுல இப்போ தண்ணி இல்லை. அதனால நாங்கள் வந்து மேலே ஏறி ஏறி போயிட்டு இருக்கிறோம். இதே இது ஆற்றுல தண்ணி இருந்துச்சா இந்த பாதை கிடையாதான், வேற பாதையா, அதுக்கு சுற்றுவட்ட பாதைன்னு சொல்லிட்டு இருந்தார் கிருஷ்ணன். பட் எனக்கு அதை பற்றி ஐடியா கிடையாது. இந்த பாறை மேலே ஏறி ஏறி நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். உங்கள் ஊரில் போகிற பாதையிலே உக்ரஸ்தம்பம் நல்லா தெரியுதுங்க. மேலே ஏறி பார்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா கடினமான ஒரு கயிற்று கட்டி நடக்கிற பாதையில் வந்து நம்ம போகிறத விட இங்கேருந்து நரசிம்மரை தரிசிக்கிறது நல்லதுன்னு நினச்சிட்டு நாங்கள் உக்ரஸ்தம்பத்துக்கு நாங்கள் போக வேண்டாம்னு முடிவெடுத்துட்டோம். நாங்கள் தொடர்ந்து அந்த பாதையிலே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே பார்த்தே நிறைய குரூப் மெம்பர்ஸ் உட்காந்துருந்தாங்க. ஒவ்வொரு குரூப்பாக வந்திருக்காங்கல்ல, அவங்களால நடக்க முடியல கொஞ்சம் தூரம். ஸோ அவங்கெல்லாம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து தான் போயிட்டுருக்குறாங்க. அதையும் பார்த்தோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்க, நரசிம்ம தீட்சை. அது நரசிம்ம துளசி மாலை அணிஞ்சு மஞ்சள் வேஷ்டி அணிஞ்சு அந்த லட்சுமி நரசிம்மருக்காக 40 நாள் விரதம் இருந்து வர்றாங்க பார்த்தீங்களா. அவங்கெல்லாம் காலில் செருப்பு இல்லாமல் நடந்து வந்தாங்க. அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தாங்க. ஏன்னா நம்ம சொல்கிறோம், நம்ம செருப்பு போட்டு நடக்கிறப்பவே கஷ்டமாக இருக்குது. வெறும் பாறையில் கல் மண்ணில் வந்து செருப்பு இல்லாமல் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் அவங்க நரசிம்ம தீட்சை எடுத்துருக்குறாங்கனால அவங்க இப்படி நடந்து வர்றாங்க. அப்படி நாங்கள் மலைப்பாதையில் ஏறி மேலே வந்துக்கிட்டே இருக்கிறோம். நாங்கள் வந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உக்ரஸ்தம்பம் நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ எங்கள் கிருஷ்ணன் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாரு. அதை நீங்கள் கவனிங்க. ரொம்ப நல்லா இங்கேருந்து பார்க்க ரொம்ப அழகாக தெரியுங்க. நமக்கு போவாங்க இல்லை போவாங்களா, சின்ன பசங்க கயிறு பிடிச்சிக்கிட்டா கயிறு பிடிச்சிட்டு கேட்கலாம். ஸ்டெப்பெல்லாம் ஒன்றும் இருக்காது, ஒரே பாறை.
அவருக்கு ஒளி விடுங்க கொஞ்சம். அங்கே பின்னாடி வரேன் ஆள். நாங்கள் இருந்த இடத்துலேருந்து பார்த்தா உக்ரஸ்தம்பம் நல்லாவே தெரிஞ்சுதுங்க. அங்கே யாரோ குடி கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது பக்கத்தில் தான் அந்த தொம்பம் இருக்குது. அந்த தூணை பிளந்து தான் வந்து நரசிம்மர் வெளியே வந்தார். இப்போ நம்ம மேலே பார்த்தது அதுதான் உக்ரஸ்தம்பம், நரசிம்மரோட ஜென்மஸ்தலம். ஆனால் அந்த தூண்லேருந்தே நரசிம்மர் அவதாரம். அந்த தூண் உடைச்சிட்டு தான் நரசிம்மர் வெளியில் வந்திருக்கார். இந்த சரௌண்டிங் வந்து ஹிரண்யகசிப்போட அரண்மனை. இந்த அரண்மனையில் அது ஒரு தூணி. ஆனால் இதெல்லாம் அவரோட பேலஸில் ஒரு சபா மண்டபத்தில் ஒரு தூண் மட்டும். அது அந்த தூணை வடிச்சிட்டு தான் நரசிம்மர் வெளியில் வந்திருக்காரு. அந்த தூண்லேருந்து நரசிம்மர் உக்ர ரூபத்தில் அவதாரம் பண்ணிருக்காரு. அங்கே அவதாரம் பண்ணிட்டு இப்போ நம்ம போகிற இடம் ஜுவாலா நரசிம்மர், அங்கே தான் ஹிரண்யன் சம்ஹாரம் பண்ணிருக்கார் நரசிம்மர். இப்போ நம்ம போகிற இடம் வந்து இந்த பேலஸுக்கு அதுதான் வாசல். அந்த வாசப்படி மேலே உட்காந்துட்டு தான் ஹிரண்யன் நரசிம்மரை வதம் பண்ணிருக்கார், சம்ஹாரம் பண்ணிருக்கார். 8 கையால் சம்ஹாரம் பண்ணிருக்கார். இது எல்லாம் ஹிரண்யகசிப்போட அரண்மனை கிருத்தயுகத்தில் அது தூணும். அந்த தூணில் தான் நரசிம்மர் அவதாரம். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. அப்புறம் முன்னாடி போய் ஒரு பிரிட்ஜு நாங்கள் எங்கேருந்து உக்ரஸ்தம்பத்தை தரிசித்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. மேலே போக முடியாட்டாலும் பரவாயில்ல, இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு தரிசனம் இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ இதை பார்த்தா திருப்தி எங்களுக்கு இருந்துச்சு. இந்த இடத்து வர சின்ன மரப்பாலம் ஒன்று இருந்துச்சு. அங்கேருந்து பார்க்குறப்ப உக்ரஸ்தம்பம் ரொம்ப சூப்பராக ஒரு நல்ல தரிசனம் கிடச்சிதுங்க எங்களுக்கு. மழை காலத்தில் எப்படி இருக்குமா அங்கே? ఫోటో எடுக்க போறீங்களா? ఈరోజు అహోబిల జ్వాలా నరసింహస్వామి దగ్గర ఈ అద్భుతమైన సుందరమైన జలపాతం భవనాశిని తీర్థం. వచ్చినాడా? என் கைட் கிருஷ்ணன் வந்து மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் இந்த பவனாஸ்தனி அருவி வந்து எப்படி இருக்குங்கிறத காமிச்சார். அவர் வீடியோ எடுத்திருந்ததை நாங்கள் பார்த்தோம். ஸோ மரப்பாலத்திலேருந்து நாங்கள் உக்ரஸ்தம்ப தரிசன சந்தோஷத்தோடு திரும்ப நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இந்த மரப்பாலம் தாண்டின உடனே தாங்க ரியல்லி ஜுவாலா நரசிம்மர் தரிசிக்க எவ்வளோ படிகள் இருக்குங்கிறத பார்க்கணும். ரொம்ப பெரிய படிகள்லாம் கிடையாது, சின்ன படிகள் தான். கிட்டத்தட்ட ஒரு 300-450 படிகள் இருக்கும். பட் செங்குத்தான படிகள்ங்க. ஏறுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் மேலே ஏற போகிறோம். பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ரொம்ப கஷ்டமான பயணங்கள் இது. செங்குத்தான மலைப்படிகள்ங்க. மலைப்படிகள் பார்த்தீங்கன்னா அகலம் வந்து ஒரு 2.5 அடி to 3 அடிக்குள்ளே தான் இருக்கும். கம்பி ஒரு சைடு போட்டிருக்காங்க, ஒரு சைடு ஃபுல்லாக பாறைகள். இந்த இதில் தான் மேலே ஏறணும். கிட்டத்தட்ட ஒரு 300-450 படிகள் இருக்குங்க. ஆனால் சரியாக எண்ணலை, ஆனால் கண்டிப்பாக ஒரு 400 படியாவது இருக்கும். ஆனால் மேலேருந்து இறங்கி வரவங்க வந்துட்டு இருக்காங்க, மேலே போகிறவங்க போயிட்டு இருக்கிறாங்க. திரும்பி வர்றவங்க ஜுவாலா நரசிம்மர் தரிசி சந்தோஷத்தில் வணக்கம் சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் மலையேற்ற பாதையில் திரும்ப நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப கஷ்டமான பாதைகள் தான் இருந்துச்சு, ஆனால் நடந்துட்டோம். பெருமாளோட 10 அவதாரங்களில் இந்த நரசிம்ம அவதாரம் வந்து வேறுபட்டதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மற்ற அவதாரங்கள் எல்லாம் வந்து உலக நன்மைக்காக அவர் எடுத்துக்க அவதாரங்கள். பட் இந்த அவதாரம் வந்து அவர் தனிப்பட்ட நபருக்காக எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம். அதாவது பிரகலாதனுக்காக எடுக்கப்பட்ட அவதாரங்கள் இது. ஸோ இது முக்கியமான அவதாரங்களாக கருதப்படுகிறது. அதாவது பிரகலாதோட உண்மையான பக்தியை மெச்சி பெருமாள் அவர் கொடுத்த பரிசு தான் இந்த அவதாரங்க. இந்த அவதாரம் பெருமாளோட திருவிளையாடலாக இருக்குங்க. அதாவது எப்படின்னா வைகுண்டத்தில் வந்து பெருமாளும் மகாலட்சுமி ஓய்வெடுத்த நேரத்தில் வந்து பெருமாளை தரிசிக்க பல ரிஷிகள் வந்தாராம். அப்போ வாயு காப்பலான ஜெயன் விஜயன் வந்து 2 பேரும் ரிஷிகளை உள்ள விடலை. ஸோ அதெல்லாம் ரிஷிகள் வந்து கோவப்பட்டு அவங்க 2 பேர்த்தையும் அசுரர்களாக மாறும்படி சாபம் விட்டுட்டாங்க. ஸோ இந்த சாபத்தை போக்குறதுக்காக பெருமாள்கிட்ட போய் கேட்குறாங்க ஜெயனும் விஜயனும். அப்போ பெருமாள் சொல்கிறாரு,
விஷயம் கொடுத்த சாபத்தை மாற்ற முடியாது, ஆனா நான் உங்களை விரைவில் என்னோட அழைச்சிக்கொள்றேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தாராம். அதுபடி பார்த்தீங்கன்னா ஜெயனு விஷயனும் வந்து காஷ்ய முனிவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க. காஷ்ய முனிவரும் ஜெயனுக்கு விஜயனுக்கு உதவி இருக்கிறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமியில வந்து ஹிரண்ய யக்ஷன் ஹிரண்ய கசிபு இந்த அசுரலாக பரப்படுத்த உதவி பண்ணியிருக்கிறாரு. எங்கள் குரூப் மெம்பர்ஸ் தாகம் எடுத்துருச்சு, களைப்பும் ஏற்பட்டுச்சு. ஸோ ஓஆர்எஸ் பவுடரை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு நாங்கள் மேலே ஏறுறோம். ஸோ மலையேற்ற போகிறப்ப வந்து தண்ணி நிறைய குடிக்கக்கூடாது, ஆனால் தண்ணி வந்து லைட்டாக சிப் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அதான் மலையேற்றத்தோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை பண்ணாலே ப்ராப்ளம் கிடையாது. அதாவது மலையேற்றத்தோட உடலில் நீர் சத்து இருக்கணுங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப படி ஏறிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பல்லக்கில் ஒருத்தர் கீழே கூட்டு வர்றாங்க. ரொம்ப கஷ்டமான பயணங்கள் தாங்க. சரி, நம்ம கதைக்கு வருவோம். அசுரக பிறப்படுத்த ஹிரண்ய யக்ஷன் வந்து பூமியை வந்து கடலுக்குள்ள கொண்டு போய் வச்சிடுறாரு. அப்போ பெரும்பாலும் வந்து வாராக அவதாரமா எடுத்து அவனை அழிச்சிட்டு பூதேவியை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தாரு. அதுதான் வராக நரசிம்மர் நம்ம பார்த்தோம். அதான் அதுக்கப்புறம் அவனை தன்னோட வச்சுக்கிட்டாரு. பெருமாள் ஹிரண்ய யக்ஷனை அழிச்ச செய்தியை கேட்ட ஹிரண்ய கசிபு வந்து ரொம்ப கோபம் கொண்டாராம். உன்னை பெருமாள் அழிக்கணும் சபதம் விட்டாராம். அதுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தாராம். கடுமையான தவம் இருந்தப்போ பிரம்மா அவர் முன்னால தோன்றி என்ன வர வேண்டும் கேட்டாராம். உடனே ஹிரண்ய கசிபு பிரம்மாட்ட, எனக்கு பூமியிலோ வானிலோ பகலிலோ இரவிலோ மனிதர்கள் அசுரர்கள் கையாலேயோ தேவர்கள் கையாலேயோ கட்டிடத்துக்குள்ளேயோ திறந்த வெளியிலோ எவ்வித ஆயுதங்களாலோ பறவைகளாலோ மிருகங்களாலோ மரணம் சம்பவிக்க கூடாதுன்னாராம். நாங்கள் இப்போ ஜுவால நரசிம்மர் சன்னதி பக்கம் வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 5 to 10 minutes தான் போயிடலாம். நாங்கள் இப்போ வந்து நேற்றைக்கு நான் சந்தித்த மிஸ்டர் மோகன் NLC சிவில் இன்ஜினியர், அவர் ஒரு ஃபேமிலியோட ஜுவால நரசிம்மர் தரிசன சந்தோஷத்தில் திரும்பி வந்துட்டு இருந்தார். அவர்கிட்ட விசாரித்தேன், ரொம்ப நல்லபடியாக தரிசனம் இருந்து சொன்னார். நன்றி சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டு இருக்கிறோம் நாங்கள். சரி, நம்ம கதைக்கு வருவோம். ஹிரண்யகசிபு இதை மாதிரி வரம் கேட்டோன்னா பிரம்மா திகைச்சு போயிட்டாரு. ஆனால் வரம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் அவர் இருந்தார். ஸோ வரத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் பெருமாளும் திருவிழாட்டு வேற மாதிரி இருந்துச்சுங்க. ஹிரண்யகசிபுக்கு பிறந்த பிரகலாதன் வந்து பெருமாளின் பரம பக்தனாக இருந்தான். இதனால பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் பயங்கர சண்டைகள் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால ஆத்திரடைந்த ஹிரண்யகசிபு வந்து தன் பையன்கிட்ட வந்து பெருமாள் எங்கடா இருக்கான்னு கேட்டிருக்கிறாரு. அதுக்கு அவர் வந்து நாராயணன் தூணில் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், ஒன்றையும் இருப்பார், என்னும் இருப்பான்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த பதிலை கேட்ட ஹிரண்யகசிபு ரொம்ப கோபம் அடைஞ்சிட்டாரு. உடனே இந்த தூணில் இருந்தால் வர சொல்லி தன் அரண்மனையில் ஒரு தூணில் வந்து காலை மிதிச்சிருக்கிறாரு. உடனே அந்த தூண் வந்து பிளந்து மாபெரும் உருவம் வெளிப்பட்டுச்சான். இந்த தூண்லேருந்து வெளிப்பட்ட உருவத்தோட முகம் வந்து சிங்கத்தின் முகமாக இருந்துச்சான். அதான் நரசிம்மன். நரம்னா மனிதன், சிம்மம் என்றால் சிங்கம், அதான் நரசிம்மன். ஸோ நரசிம்மர் ஹிரண்யகசிபு பெற்று இந்த வரத்தை மனத்தில் கொண்டுட்டு என்ன பண்ணாராம், பகலும் அல்லாத இரவும் அல்லாத அந்தி பொழுதில் பூமியிலும் அல்லாமல் வானிலும் அல்லாமல் அரண்மனைக்குள்ளேயும் அல்லாமல் வெளியும் இல்லாமல் வாசல் நிலைப்படியில் தன் தொடர்மீது வைத்து ஹிரண்யகசிபு அழித்து பிடித்தார். சம்ஹாரம் செய்த இடம் தான் அந்த ஜுவால நரசிம்மர் சன்னதிங்க. இந்த இடத்துல வச்சு தான் ஹிரண்யகசிபு சம்ஹாரம் செய்திருக்காரு. எப்படி சம்ஹாரம் செய்திருக்காங்கன்னா, எந்த ஆயுதங்களையும் பயன்படுத்தாம தன் நகங்களாலே அவன் நெஞ்ச பிளந்து வயிற்றை கிளத்து அவன் குடல்ல வந்து மாலையா போட்டுட்டு அவனை சம்ஹாரம் செய்திருக்கிறாரு. இதை பார்த்த பிரகலாதரும் மற்ற தேவர்களும் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்களாம். இந்த நரசிம்ம அவதாரம் பார்த்தீங்கன்னா பிரகலாதன் பக்திக்காக எடுக்கப்பட்ட அவதாரம். இதனால இது பிரசித்தி பெற்ற அவதாரமாக கருதப்படுகிறது. இந்த இடத்துல வச்சு அவனை அழிச்சிட்டு தான் ரத்தப்படைந்த கைகளை வந்து இங்கே உள்ள சுனையில கழுவிருக்கிறாரு. அதை ரத்த குண்டம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் தண்ணி வந்துட்டு இருக்குங்க அந்த இடத்துல. பெருமாள் தன்னால சாபம் பெற்ற ஜெயன் விஜயனை அழைச்சி மோட்சம் கொடுத்து தன் அருகில் வச்சு கொண்டாருங்க. இதாங்க நரசிம்மத்தோட கதை. இப்போ பார்க்கலாங்க ரத்த குண்டம். இந்த ரத்த குண்டத்தில் மக்கள் காசும் போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த ரத்த குண்ட தீர்த்தத்தை வந்து ஒருவர் நீர் எடுத்து கொடுத்தாருங்க. அந்த நீர் ரொம்ப சுவையாக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லை, இந்த கோவிலுக்கு வர எல்லா பக்தருக்குமே பானகம் கரைச்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே உள்ள பக்தர்கள் வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ட்ரை ஃப்ரூட்ஸு அதையும் பிரசாதமாக விநியோகிச்சுட்டு இருக்கிறாங்க. யாருமே வீட்டுக்கு கொண்டு போகிறது இல்லை. அங்குள்ள அர்ச்சனை பண்ண போகிறதால அப்படி மக்களுக்கு இங்கே வந்து விநியோகம் பண்ணுறாங்க. இந்த ரத்த குண்ட பக்கத்தில் இன்னொரு சோனையும் இருக்குங்க. பார்த்து அதில் நீர் வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு மேலே பவனாசினி ஆறு உற்பத்தி ஆகிற இடங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மலைக்கு என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, கருடாச்சலம் வேதாச்சலம் மலைகளுக்கு இடையில அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்த வந்து அச்சலாய மேருன்னு சொல்றாங்க. ரொம்ப பெரிய மலைப்பாதை, வளைஞ்சு தான் போகணும். ஸோ நான் கோவில் தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வர்றோங்க. இப்போ என் கையில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. நவநரசிம்மன்ல முதல் பெருமாள் இவர் தான். ஜுவாலா நரசிம்மர் பேர். மேலே தூண், இந்த தூணில் அவதாரம் பண்ணிட்டு இங்கே தான் இரண்டு சம்ஹாரம் பண்ணுறாரு.
இந்த இதுதான் இரண்யகசிபுவோட அரண்மனைக்கு இதுதான் வாசல். வாசப்பட மேல உட்காந்து இரண்டு மடியில வச்சு 8 கையால சம்ஹாரம் பண்றாரு. தள்ளினே போகாது, கால்ல எல்லாம் மாட்டுது. ஜுவாலா நரசிம்மர் 5 விக்கிரம் இருக்கும் டோட்டலு. முதல்ல வேணும்னா தூண்ல இருந்து அவதாரம் நரசிம்மர், தூண் உடைச்சிட்டு வெளியில வந்த மாதிரி ஃபர்ஸ்ட் விக்கிரம். அப்புறம் தடுவன்னு நரசிம்மர் 2 செண்டை போட்டு அப்புறம் சென்டர் நடுவில் 2 சம்ஹாரம் பண்ணிருக்காரு. அதுதான் ஜுவாலா நரசிம்மர். 4வது விக்கிரம் இருக்கும் ஒன்று இருக்கும். சுக்கராச்சாரியர் யாரு? அசுரகுரு. சுக்கராச்சாரியன்னு அசுரகுரு, இரண்யகசிபுக்கும் குரு. ஒரு தான் சாட்சி. இங்கே இரண்டு சம்ஹாரம் பண்ணுறது நரசிம்மருக்கு சாட்சி இந்த குரு சுக்கராச்சாரியர். லாஸ்ட்டில் கடைசியில் மகாவிஷ்ணு ரூபம். இரண்ய சம்ஹாரம் அப்புறம் எல்லாம் முக்கோடி தேவதற்கு இந்த சாந்த ரூபத்தில் தரிசனம் கொடுப்பாங்க. ஜுவாலா நரசிம்மர் நவகிரகத்தை செவ்வாய் கிரக தோஷம் இந்த நரசிம்மரை பார்த்துக்கிறேன். இதான் நவநரசிம்மர் முதல் பெருமாள் ஜுவாலான்னா நெருப்பு, உக்ரம், ஃபயரு. அவ்வளோ உக்ர ரூபத்தில் வந்திருக்க நரசிம்மர் வந்துட்டு நீங்கள் சம்ஹாரம் பண்ணுறது தான் சம்ஹாரம் பண்ண இடம். இந்த பக்கம் பாருங்க, சம்ஹாரம் பண்ண அப்புறம் இங்கே கை எழும்பிட்டாரு. அதான் ரத்த குண்ட தீர்த்தம். சம்ஹாரம் பண்ண அப்புறம் கை எழும்பிட்டாரு. இந்த பக்கம் வந்து கருடாத்ரி பர்வதம், இது வேதாத்ரி. நடுவில் சம்ஹாரம் பண்ணிருக்காரு. அப்புறம் கருடன் மாதிரி தெரியுது பாருங்க, கருடன் மூக்கு இது சென்டரு, அது ஒரு ரெக்கம், அது ஒரு ரெக்கம் தெரியுதா? கருடாத்ரி வேதாத்ரி. இந்த மலையை கருடன் மூக்கு மாதிரியே தெரியுதுங்க. ஸோ நாங்கள் ஜுவாலா நரசிம்மத்தை சந்தோஷத்தில் வந்து கீழே இறங்கி மற்ற நரசிம்மரை பார்க்க கிளம்பிட்டு இருக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.